எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம Thendral சேனல்லேருந்து பொங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெய்லரிங் மிஷினில் வர்ற ப்ராப்ளம்ஸ், பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சில விஷயங்கள் தைக்கும்போது நமக்கு வந்து தையல் விட்டு விட்டு விழுகிறது, நெக்ஸ்ட்டு வந்து துணி வந்து சுருக்கம் ஆகிறது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷனும் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நூல் கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடில் வந்து தேஞ்சிருந்தாலும் நமக்கு என்னாகும், நூல் கட் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப இந்த மாதிரி திக்காக நூலை வச்சுருப்போம். ஆனால் தையலை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், 1ஆம் நம்பரில் வச்சு அடிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப திக்காக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பேண்ட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் தையலாக வச்சு அடிக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும், பெர்ஃபெக்டாக தையல் விழுகும், த்ரெட்டு கட் ஆகாது. அதுக்கடுத்து வந்து நாம் வாங்குகிற த்ரெட்டு வந்து நல்ல ஒரு பிராண்டு பாலிஸ்ட்ரு மிக்ஸ் ஆனதாக நாம் வந்து வாங்கிக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, துணியில் தைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சீராக இல்லாமல் பாருங்கள், இது மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டு நிற்கும். ஓகேங்களா, இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நூல் இழுத்த மாதிரி தான் நமக்கு தையலே நிற்கும். அந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு ஒரு புது துணியை இந்த மாதிரி தைக்கும்போது அது நல்லா இருக்காது. அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நார்மலாக காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா தான் தையல் விழுவும். சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி ரொம்ப நைஸான கிளாத்தில் சிங்கிளாக அடிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், துணி சுருக்கம் வரும். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு துணி சுருக்கம் வரும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் சின்ன தையலாக தான் போட்டு அடிக்கணும். நீங்கள் சிங்கிளாக அடிக்கும்போது சின்ன சைஸாக தையல் வச்சுக்கணும், 1ஆம் நம்பர் அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போது நான் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து என்னாச்சு, சுருக்கம் வந்துச்சு இல்லையா. இப்போ பாருங்கள், இதே கிளாத்து தான் நான் இதில் வச்சு அடிக்கிறேன், அந்த சுருக்கம் வராது. இப்போ இது அடிக்கும்போது நமக்கு சுருக்கம் வரல. ஏன் அப்படி, இது வந்து ஏற்கனவே நம்ம போட்ட தையல், இதுதான் இப்போ போட்டிருக்கோம். அதுக்கு தான் ரொம்ப நைஸான கிளாத்தை நாம் சிங்கிளாக லைனிங் போடாமல் அடிக்கும்போது நமக்கு சுருக்கம் விழுகும். இப்படி அடிக்கும்போது நமக்கு சுருக்கம் விழுகாது. அதுக்கு தான் நம்ம லைனிங் போட்டு அதுக்கு வந்து அடிக்கிறோம், லைஃப் வர்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எதனால் துணி சுருக்கம் விழுகுது அப்படின்னா, அந்த இங்கே வந்து நமக்கு ஈவனாக இருக்காது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபூட்டரோட அடிப்பகுதி வந்து ஈவனாக இல்லாமல் ஒரு மாதிரி நமக்கு வந்து கரடு முரடாக அந்த உப்புத்தாள் தொட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வளவளப்பாக இல்லாமல் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இது வந்து துணி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீடில் வந்து நமக்கு ஷார்ப் பாயிண்ட்டு மொட்டை ஆயிடுச்சு, நிறைய நம்ம வந்து ஸ்டோன் வச்ச அந்த இதெல்லாம் தைக்கும்போது அந்த நீடில் வந்து இதுவாயிரும், ஷார்ப்னஸ் போயிடும். அப்போ நம்ம வேறு நீடில் தான் மாற்றணும். ரொம்ப மொட்டையாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் அடிக்கும்போது நமக்கு இது மாதிரி சுருக்கம் வரும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, ஆனாலும் என்னாகுது, துணி சுருக்கம் விழுகுது அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, துணி வந்து மூவ் ஆகாது. ஏன் மூவ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் சக்கரம் மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள், நம்ம துணியை தள்ளுற அந்த பல்லாக இருக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து நமக்கு தேஞ்சிடுச்சுன்னா நமக்கு வந்து துணியில் சுருக்கம் விழுகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னாகும், மூவ் ஆகாது, பர்ஃபெக்டாக நமக்கு துணி வந்து மூவ் பண்ணி கொடுக்காது. அதுக்கடுத்து நீங்கள் என்ன சைஸுக்கு எந்த கிளாத் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன சைஸு தையல் போடணும், அதையும் நாம் பார்க்கணும்.
பெரிய பேண்ட் கிளாத் வச்சுட்டு 1ஆம் நம்பர் தையல் வச்சு அடிக்கும்போது கண்டிப்பாக அது என்ன ஆகாது, தையல் வந்து மூவ் ஆகவே ஆகாது, நம்மளாக பிடிச்சி இழுக்கணும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் தையல் சைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நாம் கழட்டிக்கிறோம். இது ஏன் கழட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி மூவ் ஆகலை அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த 2 ஸ்க்ரூவையுமே நாம் கழட்டியாச்சு. இப்போ இதை வந்து நாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக எடுத்தாச்சு. இதை நகர்த்தி விடும்போது இங்கே பாருங்கள், இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். இது வேணும்னா நம்ம கழட்டிக்கலாம். கழட்டுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து கழட்ட வேண்டாம். இப்போது இதை கழட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு இந்த இடம், இதில் இந்த இடங்களில் லேசாக எனக்கு பஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு டஸ்ட்டு வந்து ரொம்ப சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய துணியெல்லாம் எதுவும் மூவ் ஆகாது. இந்த சக்கரம் வந்து நமக்கு ரொம்ப இந்த மாதிரி தேய்க்கும்போது நல்லா ஷார்ப்னஸ் நமக்கு வந்து கையில் தெரியணும். அப்படி இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக ஈவனான ஸ்பேஸ் மாதிரி இருந்தாலும் நமக்கு என்ன ஆகாது, துணி வந்து மூவ் ஆகாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா துணி மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது இது மாதிரி உங்களுடைய ஃபூட்டர் அண்டு இந்த கேப்பு 2ஐயும் வெளியே எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து நல்லா என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிடுங்க. இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஆயில் நல்லா போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோடதை ரன் பண்ணும்போது இதையும் கழட்டிட்டிங்கன்னா இது நமக்கு தனியாக வந்துடும். இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டா பயம் இருக்கிறவங்க இதை கழட்ட வேண்டாம், இப்படியே நாம் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம் இதை வழக்கம் போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான். இனிமேல் நாம் தைக்கும்போது நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கோன்னு துணி சுருக்கம், நெக்ஸ்ட்டு வந்து தையல் விட்டு விட்டு விழுகிறது, அப்புறம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.